நாம் அன்றாடம் சந்திக்கிற வலிகள், ஏமாற்றங்கள், ஏன் இந்த மரணம் கூட நமக்கு இயற்கை கொடுக்கிற ஒரு தண்டனை இல்ல. மாறாக, இப்போ பிரபஞ்சம் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள உங்களை, அதாவது நேயர்களாகிய உங்களை ஒரு கருவியாக வைத்து நடத்தும் ஒரு மாபெரும் பரிசோதனை என்று சொன்னால் உங்களால நம்ப முடியுதா? ம். இது கேக்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக அல்லது ஒரு அதிர்ச்சியாக கூட தோன்றலாம். ஆமாம், கண்டிப்பா. ஆனால் மனித குலத்தின் ஆகப்பெரிய தேடல்களான கடவுள், ஒளி, சுதந்திரம், அப்புறம் அந்த மரணமில்லா நிலை, இதையெல்லாம் நாம் எப்படி அடைவது என்ற அந்த பிரம்மாண்டமான கேள்வியை கையில் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய சாதாரண பார்வைகள் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிவிடுகிறது. உண்மைதான். அந்த பார்வையை மாற்றுவதற்காக தான் நாம் இன்று இங்கே இணைந்திருக்கிறோம். கரெக்ட். இன்று நாம் மேற்கொள்ள போகும் இந்த ஆழமான உரையாடலுக்கு அல்லது ஆழமான அலசலுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய தி லைஃப் டிவைன் என்ற மாபெரும் தத்துவ நூலின் முதல் புத்தகம். அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மீகத்தையும் நாம் அன்றாடம் பார்க்கிற சாதாரண உலக வாழ்க்கையும் சுருக்கமா சொன்னா ஜடப்பொருளையும் எப்படி ஒன்றிணைப்பது என்ற அந்த மாபெரும் ரகசியத்தை கண்டறிவதுதான் நமது இந்த உரையாடலின் முக்கிய நோக்கம். ஆமா, இத ஏதோ ஒரு கடினமான போர் அடிக்கிற தத்துவ வகுப்பாக இல்லாம மிகவும் நெருக்கமான, உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு உரையாடலாக கொண்டு செல்ல போகிறோம். இப்போ இந்த உச்சக்கட்ட தேடல் பற்றி அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னு ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இப்ப மனிதனின் இந்த தேடலானது ஏதோ தற்செயலாக ஒரு சிலருக்கு மட்டும் தோன்றும் ஒரு ஆசை அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் இதை மனித பரிணாம வளர்ச்சியின் ஒரு தவிர்க்க முடியாத மிகவும் இயல்பான உந்துதல் என்கிறார். ஓஹோ, அதாவது இது ஒரு இயற்கையான விஷயம் என்கிறாரா? ஆமா, இயற்கையே தன்னை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்ல மனிதனின் மூலம் நடத்தும் ஒரு தேடல் தான் அது. ஆனால் பாத்தீங்கன்னா மனிதர்கள் காலங்காலமாக இதை புரிந்து கொள்வதில் கொஞ்சம் சறுக்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சறுக்கியிருக்கிறார்கள் என்றால், அதாவது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறீர்களா? கரெக்ட். வரலாற்றை திரும்பி பார்த்தால் மனிதகுலம் இந்த மாபெரும் கேள்வியை அணுகிய விதத்தில் இரண்டு பெரும் முரண்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்திருப்பதை காண முடியும். மூல நூலில் இவை இரண்டு மாபெரும் மறுப்புகள் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன. இரண்டு மறுப்புகள்? அது என்னென்ன என்று நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. முதலாவது பொருள் முதல்வாதத்தின் மறுப்பு. அதாவது கண்களுக்கு தெரியும் இந்த உலகம் மட்டும்தான் உண்மை, பௌதிக பொருள்களை தாண்டி வேற எதுவும் இல்லை என்று வாதிடும் தரப்பு, சரிதானே? ஆமா, அதேதான். இப்போ இவர்களுடைய வாதம் எப்படி இருக்கும் என்றால், நம்முடைய மனம், உணர்வு, ஏன் ஆன்மா என்று நாம் சொல்லும் எல்லாமே மூளையில் நடக்கும் வெறும் வேதியியல் மாற்றங்கள் மட்டும்தான் என்று மொத்தமாக சுருக்கிவிடுகிறார்கள், இல்லையா? மிகச் சரியாக சொன்னீர்கள். நம் கண்களுக்கு புலப்படும் ஜடப்பொருள்கள் மட்டுமே முழுமையான உண்மை என்றும், கடவுள், ஆன்மா என்பதெல்லாம் மனித மூளையின் வெறும் கற்பனை, அது ஒரு விதமான மாயை என்றும் இவர்கள் ஆணித்தரமாக வாதிக்கிறார்கள். ஆனால் இந்த வாதம் அறிவியலுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததே. அதை நாம் மறுக்கவே முடியாது. இந்த அணுகுமுறை அறிவியலின் துணையோடு பௌதீக உலகத்தில் பல மாபெரும் முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறது. மனிதனின் வாழ்நாளை நீட்டித்திருக்கிறது, தொழில்நுட்பத்தை அபாரமாக வளர்த்திருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் இது தேங்கிவிடுகிறது, அப்படிதானே? ஆமா, மனிதனின் ஆழ்ந்த கேள்விகளுக்கும் அவனுடைய ஆன்மீக தாகத்திற்கும் அந்த இருத்தலியல் சார்ந்த வெறுமைக்கும் பதிலளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் இந்த வாதம் முழுமையாக தேக்கமடைகிறது. ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் அது அடியோடு நிராகரிக்கிறது. அதாவது மனிதனுக்கு புலன்களை தாண்டிய நுட்பமான அறிதல்களும் உளவியல் அனுபவங்களும் இருக்கின்றன என்பதை அது மிகவும் வசதியாக புறந்தள்ளிவிடுகிறது. கரெக்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு எதிராக இன்னொரு தரப்பும் இருக்கிறதல்லவா? அதுதான் இரண்டாவது முரண்பாடு, துறவியின் மறுப்பு என்று அரவிந்தர் இதை குறிப்பிடுகிறார். ஓ, துறவியின் மறுப்பு. அதாவது ஆன்மாவை மட்டுமே நம்புபவர்களா? ஆமா, தூய ஆன்மா மட்டுமே உண்மையானது, மாறாதது, நிரந்தரமானது என்று இவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் வாழும் இந்த பௌதீக உலகம் ஒரு மாயை, இது ஒரு காணல் நீர், இதில் இருப்பது வெறும் துன்பம் மட்டுமே என்ற வாதம் அது. அப்போ இவர்களுடைய பார்வையில் வாழ்க்கையின் நோக்கமே தப்பித்துச் சேர்வதுதானா? நீங்கள் சொல்வது சரிதான். முக்தி அடைய வேண்டுமென்றால் இந்த உலக வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்து ஆசைகளை அழித்துவிட்டு அமைதியான பிரம்மத்தில் கலந்துவிட வேண்டும் என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். இந்த வாதம் பல நூற்றாண்டுகளாக பெரும் ஆதிக்கம் செலுத்தி உள்ளது. ஆனால் ஒரு கணம் நேயர்களே, நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். சொல்லுங்க. இவ்வளவு மாபெரும் பிரபஞ்ச படைப்பு, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், உயிரினங்கள் என இவ்வளவு பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட ஒரு உலகம் வெறும் மாயையாக
அர்த்தமற்ற ஒரு கனவாக எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. உலக வாழ்க்கையை முற்றிலுமாக நிராகரிப்பது என்பது அந்த படைப்பின் நோக்கத்தையே அவமதிப்பது போலாகிவிடும் அல்லவா? உண்மைதான். இப்போ இந்த 2 முரண்பாடுகளையும் வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் தோன்றுகிறது. சொல்லுங்க, அது என்ன உதாரணம்? இப்போ உங்களிடம் ஒரு மிகச்சிறந்த, மிகவும் விலையுயர்ந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதில் இடது மற்றும் வலது என 2 புறமும் இசைக்கருவிகளின் சத்தம் பிரிந்து வந்து ஒரு முழுமையான, அற்புதமான இசையை உங்களுக்கு தர வேண்டும். சரி. ஆனால் இப்போ வலது பக்கம் மட்டுமே வேலை செய்கிறது, இடது பக்கம் ஏதோ பழுதாகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஓஹோ, அதாவது ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வேலை செய்கிறது. ஆமாம். இதற்காக நீங்கள் கோபமடைந்து இசையே ஒரு மாயை, இசையே இல்லை என்று சொல்வதோ அல்லது அந்த ஸ்பீக்கரை முற்றிலுமாக வெறுத்து உடைத்து எறிவதோ எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அப்படிதான் இந்த 2 வாதங்களும் இருக்கின்றன. மிக அருமையான ஒப்பீடு. இல்லையா? ஒன்று உலகை மட்டும் உண்மை என்கிறது, மற்றொன்று ஆன்மாவை மட்டும் உண்மை என்கிறது. இரண்டுமே எப்படி முழுமையானதாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. இப்போ பாத்தீங்கன்னா, பொருள் முதல்வாதம் உலகத்தை வளப்படுத்தியது, ஆனால் மனிதனின் அக உலகை, அதாவது ஆன்மாவை வறுமையில் தள்ளியது. மறுபுறம் துறவறம் ஆன்மீகத்தின் பொக்கிஷங்களை குவித்து வைத்தது, ஆனால் உலக வாழ்க்கையை, மனிதனின் அன்றாட வாழ்வியலை வறுமைப்படுத்தியது. அப்போ இந்த 2இல் ஏதோ ஒன்றில் மட்டும் நாம் தங்கிவிட முடியாது. கட்டாயமாக முடியாது. அந்த ஸ்பீக்கரின் 2 பக்கங்களும் வேலை செய்தால் மட்டுமே முழுமையான இசையை உங்களால் உணர முடியும். அதுபோல இந்த பருப்பொருளையும் ஆன்மாவையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருந்தாக வேண்டும். அப்போ அந்த இணைக்கும் புள்ளி எது? இந்த 2 முரண்பட்ட பார்வைகளும் முழுமையானவை அல்ல என்றால், 2க்கும் நடுவிலுள்ள அந்த உண்மையான பாதை எதுவாக இருக்க முடியும்? அதுதான் ஸ்ரீ அரவிந்தரின் மிக முக்கியமான தத்துவம். அதாவது ஆன்மாவிற்கும் நாம் தொட்டு உணரக்கூடிய இந்த ஜடப்பொருளுக்கும் என்னதான் தொடர்பு என்று அவர் சொல்கிறார். இதற்கான விடையை அவர் மிக பழமையான உபநிடத கருத்துக்களிலிருந்து மீட்டெடுக்கிறார். அதுதான் எங்கும் நிறைந்திருக்கும் ஒற்றை உண்மை. உபநிடதங்கள் மிக ஆழமான ஒரு வரியை சொல்கின்றன. அதாவது அன்னமும் பிரம்மமே என்று. ஒரு நிமிடம். அன்னமும் பிரம்மமே என்றால்? பருப்பொருளும் பிரம்மமே என்றர்த்தம். தூய ஆன்மாவும் நாம் காணும் பௌதிக ஜடப்பொருளும் ஒன்றுக்கொன்று எதிரிகள் அல்ல. பிரம்மம் என்பது எங்கும் நிறைந்திருக்கும் ஒரே ஒரு உண்மை. அதை தத்துவத்தில் சச்சிதானந்தம் என்று அழைக்கிறார்கள். ஓ, சச்சிதானந்தம். அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமாக. சத் என்றால் இருப்பு அல்லது உண்மை, சித் என்றால் அறிவு அல்லது உணர்வு, ஆனந்தம் என்றால் பேரின்பம். அந்த சச்சிதானந்தமே தன்னை பல வடிவங்களில், பல நிலைகளில் வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதாவது ஒரே விஷயம் பல வடிவங்களில் வருகிறது என்கிறீர்கள். ஆமாம். ஒரு முனையில் அது அரூபமான தூய ஆன்மாவாக இருக்கிறது. மறுமுனையில் பாத்தீங்கன்னா அது தன்னை மிகவும் சுருக்கிக் கொண்டு அடர்த்தியான வடிவமுள்ள ஜடப்பொருளாக காட்டிக்கொள்கிறது. புரியுது. இப்போ தண்ணீர், பனிக்கட்டி, நீராவி என்று 3 நிலைகளில் இருந்தாலும் அதன் அடிப்படை வேதியியல் கட்டமைப்பு ஒன்றுதானே. அதுபோலத்தான் இந்த பிரபஞ்ச படைப்பு என்பது ஒரு மாயை அல்ல, அது இறைவனின் இன்னொரு வெளிப்பாடு. கொஞ்சம் பொறுங்கள். இப்போ நீங்கள் சொல்வதை கேட்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. கேளுங்கள். அன்னமும் பிரம்மமே, பருப்பொருளும் பிரம்மமே என்பது கேட்பதற்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த ஒளிவாங்கி, நான் அமர்ந்திருக்கும் நாற்காலி, என் உடல் எல்லாமே பிரம்மத்தின் வடிவங்கள் தானா? ஆமாம், எல்லாமே அந்த ஒற்றை உண்மையின் வெளிப்பாடுதான். அப்போ எல்லாமே சச்சிதானந்தம், எல்லாமே பேரின்பம் என்றால் உலகில் நடக்கும் போர்களையும் தீராத நோய்களையும் நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. மருத்துவமனைகளில் கேட்கும் அழுகரல்கள், அன்றாடம் மனிதர்கள் படும் துயரங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு இதை பேரின்பத்தின் வெளிப்பாடு என்று சொல்வது நேயர்களுக்கு ஒரு வகையான முட்டாள்தனமாக தோன்றாதா? மனித வாழ்வில் ஏன் இவ்வளவு வழிகள் இருக்கின்றன? ஒரு பேரின்பமான பிரம்மம் எதற்காக துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகை படைக்க வேண்டும்? மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிக அடிப்படையான கடினமான இருத்தலியல் கேள்வியே இதுதான். சச்சிதானந்தம் ஏன் வலியாக மாறியது? ஒரு பேரின்ப நிலை எப்படி துன்பமாக உருமாறியது? ஆமாம், எப்படி உருமாறியது? இந்த கேள்விக்கு விடையளிக்க நாம் பரிணாம வளர்ச்சியின் ஏணியை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிணாம வளர்ச்சியா? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லும் அந்த உடலியல் பரிணாம வளர்ச்சியா? அதற்கும் மனிதனின் துன்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? இல்லல்ல, உயிரியல் ரீதியான உடல்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி மட்டும் நாம் இங்கே பேசவில்லை. ஸ்ரீ அரவிந்தர் சொல்வது
உணர்வின், அதாவது உள்ளுணர்வின் பரிணாம வளர்ச்சியை பற்றி. ஓஹோ, உள்ளுணர்வின் பரிணாம வளர்ச்சி. ஆமாம். மூலநூலில் இந்த ஏணியை 4 முக்கிய படிகளாக அவர் விளக்குகிறார். முதலில் ஜடப்பொருள், அதன்பின் உயிர், அதன்பின் மனம், இறுதியாக அதிமனம். ஜடப்பொருள், உயிர், மனம், அதிமனம். சரி. இதை ஆழமாக கவனியுங்கள். முதலில் அந்த எல்லையற்ற ஒளிபொருந்திய பிரம்மம் வந்து தன்னை முற்றிலுமாக சுருக்கிக் கொண்டு அறிவே இல்லாத, உணர்வே இல்லாத இருண்ட ஜடப்பொருளாக மாறுகிறது. அது ஒருவிதமான உறக்க நிலை என்று சொல்லலாம். அதாவது ஒரு கல் போல அல்லது மண் போல. கரெக்ட். அங்கிருந்துதான் பரிணாமம் மேல்நோக்கி தொடங்குகிறது. பல கோடி வருடங்களுக்குப் பிறகு ஜடப்பொருளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த உணர்வு மெல்ல விழித்தெழுந்து உயிராக மலர்கிறது. செடிகள், மரங்கள், விலங்குகள் என அந்த உயிர் துடிக்கத் தொடங்குகிறது. இது இரண்டாவது படி. ஆமாம். அதன் பிறகு அந்த உயிர் இன்னும் மேல்நோக்கி நகர்ந்து சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மனமாக பரிணாமிக்கிறது. மனிதர்களாகிய நாம் இப்போது இந்த மனம் என்ற படியில்தான் நிற்கிறோம். பரிணாமம் மனிதனோடு முடிவடைந்து விடவில்லை. ஓ, நிஜமாவா? நாம் இன்னும் பரிணாமத்தின் உச்சியை அடையவில்லையா? நாம் மனம் என்ற ஒரு இடைக்கால கட்டத்தில்தான் தேங்கி நிற்கிறோமா? மனம் என்பது இவ்வளவு பிரம்மாண்டமான சாதனைகளை செய்திருக்கிறதே. மனம் அபாரமான சாதனைகளை செய்திருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அது முழுமையான அறிவல்ல. மனதின் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் பாத்தீங்கன்னா, அது எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கும் தன்மை கொண்டது. பிரித்து பார்ப்பது என்றால் அது நான் வேறு, உலகம் வேறு, மற்றவர்கள் வேறு என்று பிரிக்கிறது. எல்லாவற்றையும் துண்டு துண்டாக கூறு போட்டுதான் அதனால் புரிந்து கொள்ள முடியும். பிரபஞ்சத்தின் முழுமையான ஒருங்கிணைந்த தன்மையை மனதால் கிரகிக்க முடியாது. புரியுது. இந்த தொடக்கநிலை அறியாமையால தான், அந்த பிரிவினை உணர்வால தான் நமக்கு துன்பம் வருகிறது. குறுகிய எல்லைக்குள், ஒரு உடலுக்குள் அடைபட்டு நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கும்போது அங்கே ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு எழுகிறது. அந்த அச்சமும் தனிமையும் தான் துன்பத்தின் ஆணிவேர். இப்போ மனம் எப்படி பிரிக்கிறது என்பதற்கு எனக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கிறது. நேர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், மனித மனதை இருள் சூழ்ந்த ஒரு பெரிய அறையில் நாம் கையில் வைத்திருக்கும் ஒரு சிறிய டார்ச் லைட்டுடன் ஒப்பிடலாம் என்று தோன்றுகிறது. மிகச்சரியான உதாரணம். தொடருங்கள். இப்போ நீங்கள் அந்த டார்ச் லைட்டை அடிக்கும்போது ஒரு நேரத்தில் ஒரு நாற்காலியின் கால் மட்டும் தெரியும். வெளிச்சத்தை நகர்த்தினால் ஒரு மேஜையின் விளிம்பு தெரியும். எல்லாமே துண்டு துண்டாக ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத முரண்பட்ட பொருள்களாக தெரியும். கரெக்ட். ஓ, முழு அறையும் எப்படி இருக்கிறது, அந்த பொருள்கள் ஒன்றுக்கொன்று எப்படி சீராக அடுக்கப்பட்டிருக்கிறன என்று புரியாமல் நாம் குழம்பித் தவிக்கிறோம். அதுபோலதான் நம் மனமும் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை துண்டு துண்டாக பார்த்து முழுமையை துரிந்து கொள்ள முடியாமல் குழம்பித் தவிக்கிறது, இல்லையா? ஆமாம், மிக துல்லியமாகச் சொன்னீர்கள். அந்த டார்ச் லைட் காட்டும் சின்ன வெளிச்சத்தை தான் நாம் முழு உலகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த டார்ச் லைட்டின் வெளிச்சம்தான் நமது அகங்காரம், நமது ஈகோ. அது ஒரு நேரத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே காட்டும். அதனால் முழுமையை பார்க்க முடியாது. ஆனால் பரிணாமத்தின் அடுத்த கட்டமான அந்த அதிமனம் என்பது, அது எப்படி இருக்கும்? அது அந்த அறையின் மேற்கூரையை திறந்து உள்ளே வரும் பிரம்மாண்டமான சூரிய ஒளியைப் போன்றது. சூரிய ஒளிப்பட்டதும் அறையில் உள்ள அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையவை என்ற முழுமையான காட்சி உங்களுக்கு கிடைக்கும். ஓ, அப்போ நாற்காலியும் மேஜையும் எதிரிகள் அல்ல என்று புரிந்துவிடும். கட்டாயமாக. அவை ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்பவை என்பது புரியும். அதிமனம் என்பது அத்தகைய முழுமையான பிரிவினை இல்லாத பேருணர்வு. அந்த ஒளியில் அறியாமையோ அதிலிருந்து பிறக்கும் துன்பமோ இல்லை. எல்லாமே ஒன்றின் வெளிப்பாடுதான் என்ற தெளிவு அங்கே பிறந்து விடுகிறது. டார்ச் லைட்டிலிருந்து சூரிய ஒளிக்கு மாறுவது சரிதான். ஆனால் அது நடக்கும் வரை இந்த டார்ச் லைட் நிலையில் நாம் படும் பாட இருக்கிறதே, ஆசை, பசி, வாழ போராட்டம், இறுதியில் மரணம் என்று இயற்கை நம்மை ஏன் இவ்வளவு கொடூரமாக துன்புறுத்துகிறது? அந்த சச்சிதானந்தம் அமைதியாக இருந்துவிட்டு போகலாமே, ஏன் இந்த சித்திரவதை? இப்போ நீங்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு ஸ்ரீ அரவிந்தர் கொடுக்கும் பதில் மிகவும் புரட்சிகரமானது. ஆசை, பசி, மரணம், போராட்டம் ஆகியவை வாழ்வின் எதிரிகள் அல்ல, அவை பரிணாமத்தின் கருவிகள். கருவிகளா? மரணம் ஒரு கருவியா? ஆமாம். இதுதான் ஸ்ரீ அரவிந்தரின் தத்துவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக நுட்பமான இடம். உயிர் என்பது அடிப்படையில் எல்லையற்றது. ஆனால் அது இப்போது ஒரு சிறிய பௌதிக உடலுக்குள் அடைபட்டுள்ளது. அந்த சிறிய உடல் தன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை விழுங்கித் தானும் விரிவடைய நினைக்கிறது. உயிர்கள் உணவின் மூலமாகவோ, அதிகாரத்தின் மூலமாகவோ, அறிவின் மூலமாகவோ
தொடர்ந்து விரிவடைய நினைப்பதே ஆசை அல்லது பசி என்று அழைக்கப்படுகிறது. ஒரே நிமிஷம். ஆசை என்பது ஏதோ ஒரு கெட்ட விஷயம், அதை ஒழிக்க வேண்டும் என்றுதானே பல தத்துவங்கள் காலங்காலமாக சொல்கின்றன. நீங்கள் என்னவென்றால் ஆசை என்பது பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைய துடிக்கும் ஒரு தாகம் என்கிறீர்கள். ஆமாம், ஆசை என்பது அறியாமையில் இருக்கும் உயிரின் தாகம். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியாமல் தவிக்கும் உடலின் தவிப்பது. தான் வேறு உலகம் வேறு என்று பிரித்துப் பார்க்கும் நிலையில் அந்த உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உந்துதல்தான் ஆசையாக வெளிப்படுகிறது. அப்போ மரணம் அதையும் ஒரு தவிப்பு என்கிறீர்களா? அதே போலத்தான் மரணமும். வரையறுக்கப்பட்ட ஒரு சிறிய உடலால் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற அனுபவங்கள் அனைத்தையும் ஒரே பிறவியில் ஒரே கட்டமைப்பிற்குள் பெற்றுவிட முடியாதில்லையா? ஆமாம், நிச்சயமாக முடியாது. எனவே தன் அனுபவங்களை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்காக, பரிணாமத்தில் அடுத்த கட்டத்திற்குச் செல்வதற்காக பழைய பயனற்ற உடலை விட்டுவிட்டு புதிய ஒரு உடலை எடுக்கும் இயற்கையின் செயல்முறையே மரணம். ஓஹோ! எனவே மரணம் என்பது வாழ்வின் முடிவோ அழிவோ அல்ல. அது உயிர் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும், தரம் உயர்த்திக் கொள்ளும் ஒரு செயல்பாடு. மனம் சார்ந்த இந்த அறியாமை நிலையில் நாம் தனித்திருப்பதாக நினைப்பதால் மட்டுமே மரணத்தைக் கண்டு அஞ்சுகிறோம். அது ஒரு மாபெரும் துன்பமாக பார்க்கிறோம். அப்படியென்றால் நாம் இப்போது இந்த டார்ச் லைட் நிலையில் தனிமைப்பட்ட உணர்வில் அறியாமையில் இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. இங்கிருந்து நாம் எப்படி அந்த சூரிய ஒளி நிலைக்கு, அதிமன நிலைக்குச் செல்வது? அதுதான் நமது அடுத்த கட்ட பயணம். டார்ச் லைட்டை அணைத்துவிட்டு சூரிய ஒளியை கொண்டு வருவது எப்படி? மனித வாழ்வின் இறுதி இலக்குதான் என்ன? மனிதனின் இலக்கு மற்றும் ஜடப்பொருளின் முடிச்சு பற்றி ஸ்ரீ அரவிந்தர் கூறுவதுதான் இந்த நூலின் மிக முக்கியமான திறவுகோல். மனிதனின் இறுதி இலக்கு இந்த உடலையும் உலகையும் துறந்துவிட்டு ஏதோ ஒரு கற்பனைச் சொர்க்கத்திற்குச் செல்வதோ அல்லது எல்லாவற்றையும் மாயை என்று நிராகரித்துவிட்டு அரூபமான பிரம்மத்தில் கலப்பதோ அல்ல. உலகை துறப்பது இல்லை என்றால் பின் என்ன? இதே உலகத்திலேயே உழல்வதா? உழல்வது அல்ல, மாற்றுவது. இறைவனின் முழுமையான தன்மையை, அந்த சச்சிதானந்தத்தை, அந்த மாபெரும் ஒளியை, சுதந்திரத்தை இந்த உலகிலேயே, இந்த மனித உடலிலேயே இறக்கிக் கொண்டு வருவதுதான் நமது இறுதி இலக்கு. மனித உடலிலேயா? ஆமாம். அரவிந்தர் இதை மிக ஆழமாக ஒரு விலங்கு உடலில் ஒரு தெய்வீக வாழ்க்கை என்கிறார். விலங்கு உடலில் தெய்வீக வாழ்க்கையா? அது எப்படி சாத்தியம்? உடல் என்பது ஆன்மாவுக்கு ஒரு சிறை. அது ஒரு பாவம். அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டுமென்றுதானே பல மதங்களும் தத்துவங்களும் போதிக்கின்றன. இந்த உடலை வைத்துக்கொண்டு எப்படி தெய்வீகத்தை அடைவது? எங்கதான் நாம் நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டும். உடல் ஒரு சிறை அல்ல, அது ஒரு கருவி. ஜடப்பொருள் என்பது ஆன்மாவின் தடையல்ல, அது ஒரு முடிச்சு. முடிச்சு? ஆமாம், ஒரு முடிச்சு. எப்படி ஒரு கயிற்றில் விழுந்த முடிச்சை நாம் பொறுமையாக கவனமாக அவிழ்ப்போமோ, அதுபோல இந்த பருப்பொருளில் உறைந்திருக்கும் அறியாமை என்ற முடிச்சை நாம் அவிழ்க்க வேண்டும். அந்த அகங்காரத்தின் முடிச்சை அவிழ்க்க வேண்டும். கரெக்ட். மனதின் பிரிவினைவாதத்தை, அகங்காரத்தின் எல்லைகளை மெல்ல மெல்ல தளர்த்த வேண்டும். அந்த முடிச்சை அவிழ்த்து நமது உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றையுமே தெய்வீகமாக, ஒளியின் கருவிகளாக மாற்றுவதே மனிதனின் உன்னத நோக்கம். அந்த மாற்றத்தை செய்வதற்கான உளவியல் மற்றும் ஆன்மீக பயிற்சிதான் இந்த தத்துவத்தின் செயல்முறை. அப்போ மனிதன் என்பவன் ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? இல்லை. மனிதன் என்பவன் இயற்கை தன்னுள் நடத்தும் ஒரு மாபெரும் பரிணாம பரிசோதனை கூடம். மனிதன் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அவன் ஒரு பாலம். மனிதனுக்கு பிறகு வரப்போவது அதிமனம் பொருந்திய முழுமையான உணர்வுள்ள தெய்வீக மனிதன். உலகத்தை மறுப்பது இயற்கையின் நோக்கமல்ல, உலகத்தை மாற்றுவதே இயற்கையின் நோக்கம். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது மிக தெளிவாக புரிகிறது. ஆனால் இந்த கருத்தை நம் நேயர்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருப்பார்கள் பாத்தீங்களா? என்னவென்று? இது எனக்கு ஏன் முக்கியம்? என்னுடைய அன்றாட வாழ்வில், என் அலுவலக பிரச்சனைகளில், போக்குவரத்து நெரிசலில் ஏற்படும் கோபங்களில், குடும்பச் சிக்கல்களில் இந்த பிரம்மாண்டமான தத்துவத்தை நான் எப்படி பொருத்தி பார்ப்பது என்று யோசிப்பார்கள். கட்டாயமாக இந்த சந்தேகம் வரும். இந்த தத்துவம் ஒரு சாதாரண மனிதனின் தினசரி வாழ்க்கைக்கு, அவனுடைய மன அழுத்தத்திற்கு எப்படி உதவும் என்று நீங்கள் விளக்க முடியுமா? மிக எளிமையாகச் சொல்கிறேன். நாம் அன்றாடம் சந்திக்கும் ஒவ்வொரு போட்டியும், ஒவ்வொரு வலியும், அலுவலகத்தில் ஏற்படும் ஒவ்வொரு அவமானமும், குடும்பத்தில் வரும் ஒவ்வொரு ஏமாற்றமும் நம்மை முடக்குவதற்காகவோ அல்லது நாம் ஏதோ பாவம் செய்துவிட்டோம் என்பதற்காக பிரபஞ்சம் வழங்கும் தண்டனையோ அல்ல. பிறகு அவை என்ன? அவை ஒவ்வொன்றும் நம்மை விரிவடைய செய்வதற்கான இயற்கையின் தூண்டுதல்கள். ஓஹோ. உங்கள் அகங்காரம், அதாவது நான் என்ற அந்த சிறு வட்டம்,
அந்த டார்ச் லைட்டின் சிறு வெளிச்சம் தாக்கப்படும் போதெல்லாம் உங்களுக்கு வலி ஏற்படுகிறது. என் ஈகோ சீண்டப்பட்டு விட்டது என்று நீங்கள் கோபப்படுகிறீர்கள். ஆமா, அது ரொம்ப சகஜமான மனித இயல்புதானே. உண்மைதான். ஆனால் அந்த வலியை ஒரு தடையாக பார்க்காமல் உங்கள் பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக பார்க்க பழகினால் வாழ்க்கையின் மீதான உங்கள் அணுகுமுறையே முற்றிலுமாக மாறிவிடும். உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களும் அதே அறியாமையில் அதே சிறு டார்ச் லைட் வெளிச்சத்தில்தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும்போது அவர்கள் மீதான கோபம் குறைந்துவிடும், இல்லையா? ஆமாம், அவர்கள் மீது கோபத்திற்கு பதிலாக ஆழமான கருணை பிறக்கும். உங்கள் மனம் அமைதியடையும். ஒவ்வொரு செயலையும் ஒரு பரந்த நோக்கத்தோடு உங்களால் செய்ய முடியும். அதாவது, என் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு சிறு துயரமும், எந்த ஒரு வலியும் பிரபஞ்சத்தின் மாபெரும் பரிணாம வளர்ச்சியின் ஒரு சிறு அசைவுதான் என்கிறீர்கள். இது ஒரு அற்புதமான பார்வை. வலியை தண்டனையாக பார்க்காமல் வளர்ச்சிக்கான உரசலாக பார்க்கச் சொல்கிறீர்கள். ஸ்ரீ அரவிந்தரின் தத்துவம் நமக்கு சொல்வது இதுதான். நீ உலகை விட்டு ஓட வேண்டாம். உலகின் ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை உன்னுடைய மனதிலும் உயிரிலும் இந்த உடலிலும் வெளிப்படுத்துவதுதான் உன் வேலை. இருளையும் வலியையும் கண்டு பயப்பட வேண்டாம் என்கிறாரா? ஆமாம், இருளைக் கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இருளும் ஒளியின் ஒரு மாறுபட்ட தோற்றமே. அறியாமையிலிருந்து அறிவிற்கும் மரணத்திலிருந்து மரணமில்லா நிலைக்கும் பயணிக்கும் இந்த பாதையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு முக்கியமான கருவி. மிக அருமையாகச் சொன்னீர்கள். இந்த ஆழமான உரையாடலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். உலகை ஒரு மாயை என்று ஒதுக்கித் தள்ளாமலும், வெறும் ஜடப்பொருள் மட்டுமே உண்மை என்று குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி விடாமலும், இரண்டையும் இணைக்கும் ஒரு மாபெரும் பாலத்தை ஸ்ரீ அரவிந்தரின் தி லைஃப் டிவைன் நமக்கு காட்டியிருக்கிறது. ஆமா, பரிணாமம் என்பது வெறும் உடல்களின் மாற்றம் மட்டுமல்ல, அது உணர்வின் எழுச்சி, உள்ளுணர்வின் தொடர்ச்சியான விரிவடைதல் என்பதை புரிந்து கொண்டாதே நம்முடைய அன்றாட பிரச்சனைகள் பலவற்றுக்கு தீர்வு கிடைத்துவிடும். விவாதத்தை முடிக்கும் முன் நேயர்களே, உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோடு விட்டுச் செல்ல விரும்புகிறோம். உங்களுடைய அன்றாட போராட்டங்கள், நீங்கள் சந்திக்கும் வழிகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை தனிமைப்படுத்துவதற்காக இயற்கை தரும் தண்டனை அல்ல. மாறாக, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்கள் மூலமாக தன்னை அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சி அடைய செய்ய நடத்தும் ஒரு மாபெரும் உந்துதல் என்று நினைத்து பாருங்கள். நீங்களே ஒரு பிரபஞ்ச பரிசோதனை கூடம்தான். இந்த ஒளியோடும் இந்த உத்வேகத்தோடும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்களே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க ஆதரவும் மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா